வாழ்க ஞான வள்ளல். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஜாதகத்தில் துரோகம் செய்யக்கூடிய யோகம் இருக்குன்னா அதை எப்படி கண்டுபிடிப்போம்? உங்களோட ஜாதகத்திலே எடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு, யாரோ உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, உங்களோட பிறந்தவர்கள், ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட யார் யாரெல்லாம் டச் வச்சுக்கிறாங்க, உங்களை துரோகம் செய்வாங்களா இல்லையான்னுட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கினீங்கன்னா அவன் உங்களை துரோகம் பண்ண முடியாது. என்னன்னா, நீங்கள் ரகசியங்கள், எல்லா ரகசியங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவன் ஊரெல்லாம் மோளம் அடிப்பான் கழுத்தில் மாட்டிட்டு. ஏன்னா உங்ககிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கும், அந்த குவாலிட்டிஸ் அவனால் ஜீரணிக்க முடியாது. அது ஜீரணிக்காத வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். உங்களை கீழே காமிச்சு சிரிக்கணும்னு ஆசைப்படுவான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நீங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கும்? உங்கள் ஜாதகத்தை பார்த்து 3 கூடியவன் உங்கள் ஜாதகத்தில் சத்ரு பக்ஷில் உட்காந்துருக்கான்னா நீங்கள் ஜாகிரதையாக இருங்க. உங்களோட விஷயங்களை எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் விஷயம் லீக் ஆகிடும். உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் பேரை கெடுப்பாங்க பாருங்கள். நீங்கள் அதை ஜீரணிக்க முடியாது. அப்புறமா உங்களுக்கு சண்டாகும், தொந்தரவுகள் வரும். அது இல்லாமல் நீங்கள் சொல்லாமையே இருங்களேன். சொல்லதானே பிரச்சனை. சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கீப்பப் ஆகும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை தேவையில்லாத விஷயங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு, தேவையில்லாத சொல்லிக்கிட்டு, இல்லாதெல்லாம் என்ன இருக்குது, நான் நல்லவன், நான் பகவான் முன்னாடி சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான், நான் எல்லாமே பேசுவேன்னா அனுபவிங்க. பகவான் முன்னாடி சுத்தமாக இருக்கணும்னா இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழக கற்றுக்கணும். வாழ்க சத்துக்குரு.